வணக்கம். அன்பார்ந்த 360 பக்தி நேயர்களுக்கு பணிவன்போடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பான தொகுப்பு எதற்காக, இந்த தொகுப்பிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும், அதன் மூலம் உன்னதமான இறைநிலையை எப்படி அடைவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உன்னதமான இறைநிலை என்பது பக்தி மார்க்கம், தியானம், ஜபம், ஹோமங்கள், பூஜைகள், அர்ச்சனை, இப்படி எல்லாவற்றும் நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் செய்து கொள்கிறோம். மனித உள்ளத்தால் செய்கின்ற பூஜைக்கு எப்படி ஒரு பலனை இறைவன் நமக்கு அருள் செய்கின்றாரோ, அதே போல உடலால் செய்கின்ற விஷயங்களுக்கும் அதற்கு மேலாக நமக்கு அனுகிரகம் செய்கின்றார். எப்படி இது சாத்தியமாகும்? இதற்கு என்ன பெயர், என்ன பொருள், அதற்கு எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த தொகுப்பிலே நாம் பார்க்க போகிறோம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் விரானாருக்கு வாய் கோபுரவாசம், தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் என்று கூறுவார்கள். அதுபோல உள்ளம் எப்படி பெருங்கோவிலாக தூய்மையாக இறைவனை நாம் வணங்குகின்ற போது வைத்து கொண்டிருக்கின்றோமோ, நாம் அன்றாடம் இறைவனை காண செல்கின்ற அந்த திருக்கோவிலை தூய்மையாக வைக்கணும். இந்த பகுதியிலே திருக்கோவிலை நாம் வணங்குகின்ற ஒவ்வொரு கோவிலையும் தூய்மையாக வைத்து கொண்டால் அதன் மூலம் எந்த விதமான பலன்களை பெறலாம், எதற்காக தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும், வைத்து கொண்டால் அதனுடைய சிறப்பு என்ன என்பதைத்தான் பார்க்க போகிறோம். தூய்மை என்பதை எப்படி நாம் அப்பர் பெருமானார் உளவாரப்பணி என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டி சிவபெருமானிடம் சிறப்பான பரிசுகளையும் சிவபெருமானுடைய அன்பையும் ஆட்கொண்டாரோ, அந்த உழவாரப்பணியைத்தான் இந்த வாரம் நாம் பார்க்க போகின்றோம். உழவாரப்பணியினால் என்ன பெருசாக கிடைக்க போகுது, உழவாரப்பணியினால் எப்படி நாம் இறைநிலை அடைய முடியும்? அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த 63 ஒருவராக விளங்கக்கூடிய அப்பர் பெருமானாருடைய கதைகளை நாம் பார்க்கின்ற போது நமக்கு மனம் சிலுக்கின்றது, உள்ளம் ஆனந்த கண்ணீரிலே பெறுகின்றது. அப்படியல்லவா அந்த அப்பர் பெருமானார் இறைவனை தள்ளாத வயதிலும் அந்த வயதான பருவத்திலும் தான் கையில் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு ஒரு கரண்டி மாதிரி வச்சுருப்பார். அப்படி தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கொள்கையாகவே வைத்து கொண்டார். அப்பர் பெருமான சிறப்பு பரிசெல்லாம் வாங்கியிருக்கார் பகவான்கிட்ட. இப்படி அடியார்கள் எல்லாம் ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் பஞ்சமாக இருக்குது. அவரும் நாவுக்கரசரும் போகிறாங்க அந்த ஊரில் பஞ்சத்தை போக்குறதுக்காக. இப்போ 2 பேருமே இறைவனிடம் கோரிக்கை வைக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஊர் பஞ்சமாக இருக்குது, இது நிறைவு செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் உங்களுடைய கோரிக்கையில் விண்ணப்பம் வைங்க, அதன் மூலமாக 2 பேருக்கும் பொற்காசுகள் தினமும் 1 தரேன், அதை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கின்றார். அப்பரும் பாடுறார், நாவுக்கரசரும் பாடுறார். ஆளுக்கு ஒரு பொற்காசுகள் தினமும் கொடுக்குறாங்க. இந்த அப்பருடைய பெருமைக்காக இந்த கதையை சொல்கிறேன். இந்த உளவார பணி எவ்வளோ முக்கியத்துவம் என்பதற்காக அப்பர் பெருமானார் கொடுக்குறாங்க, நாவுக்கரசரும் கொடுக்குறார். அப்போ அப்பர் பெருமானுடைய மடத்தில் சீக்கிரம் உணவு தயாராகி அன்னதானம் நடக்கிறது. நாவுக்கரசருடைய மடத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுது. இப்போது நாவுக்கரசர் அங்கே இருக்கிற மடாதிபதிகள்கிட்ட கேட்குறாங்க, தொண்டர்கள்ட்ட, என்னாச்சு, ஏன் இப்படி நமக்கு லேட் ஆகுதுன்னு. இப்போ அந்த தொண்டரில் ஒருத்தர் சொல்கிறார், ஐயா, அப்பருடைய பொற்காசு மிக உயர்ந்ததாக மிக தூய்மையாக இருக்கிறது, நம்மளுடைய பொற்காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒன்று. நாவுக்கரசர், நாவாலே பாடி இறைவனை நாம் பிரார்த்தனை செய்கின்றோமே, நமக்கு ஏன் இந்த சோதனை இறைவன் கொடுக்குறாரு? உடனே நேராக போகிறார், இறைவனோட விண்ணப்பிக்கிறார். ஐயா, இறைவா, திருநீலகண்டரே, பரமேஸ்வரனே, லோகத்துக்கு படி இருக்கிற நீங்கள் எப்படி பாரபட்சம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறார். இப்போ பரமசிவன் சொல்கிறார், ஐயா, நீ நாவால் பாடி என்னை சந்தோஷப்படுத்துகிற, அவர் உடலாலே இந்த தள்ளாத வயதிலே அப்பர் பெருமானார் தன் இடத்தையும் தூய்மைப்படுத்தி, நான் இருக்கும் இடத்தை தூய்மைப்படுத்தி, மடத்தை தூய்மைப்படுத்தி,
மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதையை தூய்மைப்படுத்தி, திருக்கோவிலில் அவர் செல்லுகின்ற எல்லா இடங்களையும் தூய்மைப்படுத்தி, அவர் பார்க்கின்ற இடமெல்லாம் உடலால் உழைக்கிறார்களா, அந்த உடல் உழைப்பிற்கு நான் கொடுக்கின்ற பரிசு அந்த தூய்மையான அந்த பொற்காசு. அது மிகையாகாதுன்னு இறைவனை சொல்கிறார். அந்த அளவுக்கு இறைவனாலே உள்ளத்திலே ஒரு தனி இடத்தை பிடித்தவர் அப்பர் பெருமானார். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த உழவார பணி என்பது இறைவனுடைய நேரடியான ஒரு தொடர்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. யாருக்கெல்லாம் கஷ்டம்னு ஒன்று வருதோ அவள் உடலாலே இறைவனுக்கு உழைக்கின்ற அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறார் சுவாமி. நேரடியாகவே இறங்கி வந்து பார்த்துக்கங்க, இந்த உழவார பணிக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு என்பது பார்த்தீங்களா. நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் கோவிலில் போய் நம்ம முதல்ல தெரிஞ்சால் அந்த தப்பை நிவர்த்தி பண்ணிட்டாலே அதுவே உழவார பணி தான். உழவார பணி தனியாக போய் நம்ம செய்யணும், கோவிலில் பெருக்கணுமா கூட்டணுமா. வீட்லேயே இப்போ சில பேர் கூட்டுறது கிடையாது, மிஷினை வச்சு கூட்டுறோம். வீட்டை துடைக்கிறதுக்கு மாப்பு. எப்படி உடல் உழைப்பு என்பது வீட்லேயே நம்ம கிடையாது, எப்படி கோவிலில் இருக்கும். கோவிலுக்கு போனால் நேராக விஐபி க்யூவில் போய் சாமியை கும்பிட்டு வந்துடுறோம். 10 மினிட்ஸ் கூட 20 மினிட்ஸ் கூட கிடையாது, டக்கு டக்குன்னு போகிறோம், அப்படியே டக்கு டக்குன்னு ஓடி வந்துடுறோம். நம்ம காத்திருந்த இறைவனை தரிசனம் செய்கிறதே முதல் உழவார பணி அல்லவா. கோடான கோடி ஜனங்களோடு இருந்து இறைவன் வந்து கொண்டே இருப்பார். நம்ம பின்னாடி இறைவன் வந்து கொண்டிருப்பார், நமக்கு தெரியாது. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பார்க்க மர நிறைந்திருக்கும் இறைவன் அல்லவா, பார்க்கும் இடமெல்லாம். இப்போ நீங்கள் கூட்டத்தோடு போகிறீங்க, அங்கே யாரோ சிரமப்படுறத உங்கள் காதில் கேட்குறீங்க, இறைவன் உங்களை உதவி செய்ய தூண்ட வைக்கிறார். நீங்கள் விஐபி வரிசையில் போனால் உங்களுக்கு கிடைக்குமா? ஏழை ஒருவன் சொல்லுகின்ற வார்த்தை உங்கள் காதில் விழுகுமா? முதல் உழவார பணியை இறைவனை சிரமப்பட்டு பார்க்கணும் இல்லையா, அதுவே முதல் உழவார பணி அல்லவா. எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் இறைவனை வரிசையில் நின்று காண்கின்ற போது இறைவன் அங்கு ஏதோ ஒரு ஏழை பேசுகிறத உங்கள் காதில் விழுக வைக்கிறான். என் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், என் குழந்தைக்கு ஒரு திருமணம் ஆகணும், என் குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், என் குழந்தைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். நீங்கள் ஒரு விஐபி அந்த வரிசையில் போனீங்கன்னா அதெல்லாம் உங்கள் காதில் கேட்காது. அந்த கேட்குற காது இன்னொருத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண மனசு இல்லையா, அது முதல் உழவார பணி அல்லவா. ஒருத்தர் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு நாம் இறைவனிடத்திலே கொண்டு செல்லுகின்ற அந்த பிரார்த்தனையை முதல் உழவார பணி. அந்த மாதிரி கோவிலில் என்னென்ன செய்யக்கூடாதோ அதையெல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த உழவார பணிகள் செய்கிறவங்க உடம்பு எவ்வளோ கஷ்டப்படுதோ அந்த கஷ்டத்தை இறைவன் ஏற்றுக்கிறார். என்ன பண்ணுறோம், முதல்ல கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு அதை ஒழுங்கான முறையில் குப்பை தொட்டியிலோ கோவில் வைத்திருக்கின்ற சுத்தமான பகுதியில் போடாமல் எங்கெல்லாம் போட்டிருக்காங்களோ அங்கே போடணும். இதுவே முதல் உழவார பணி. நம்ம சாப்பிட்ற பிரசாதத்தை முழுசாக சாப்பிடணும். பாதியை போட்டாலே அது பாதி பிரச்சனை நம்ம வாழ்க்கை. நம்மளுக்கு வாழ்க்கையை ஆண்டவன் முழுசாக கொடுத்துருக்கான் இல்லையா, எந்த குறையும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம நினைக்கிற நேரம் நினைக்கிற பொருளை வாங்கக்கூடிய சௌகரியத்தை கொடுத்துருக்கார் இல்லையா. எத்தனை பேர்த்துக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரோ அத்தனை பேரும் இறைவன் முழுசாக கொடுத்துருக்கார் இல்லையா. அப்போ இறைவனுக்கு நம்ம என்ன செய்யணும், முழுசாக நம்ம செய்யணும். அதுவே உழவார பணி. முதல்ல இங்கேருந்து திருக்கோவிலுக்கு நடந்து போகணும், காரோ வண்டியோ ஒரு இடத்துல போட்டு நடந்து போகணும். உடலாலே செய்கின்ற முதல் திருப்பணி அல்லவா. ரெண்டாவது கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதியோ குங்குமமோ சந்தனமோ செந்தூரமோ அந்தந்த கோவில் வழிபாட்டு தலங்களிலே கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை கையில் வாங்கி வச்சுட்டு நெத்தியில் இட்டுக்கணும். கையில் வாங்காமல் பேப்பரில் வாங்கக்கூடாது. உடலில் எதுக்கு கை கால் கொடுத்துருக்காரு, பிரசாதம் வாங்கிறதுக்கு தானே. அதுவே ரெண்டாவது உழவார பணி. கைகளிலே வாங்கி அதை திருநீரோ செந்தூரமோ குங்குமமோ சந்தனமோ மனசார பிரார்த்தனை செஞ்சு வச்சுக்கணும், நெத்தியில் வச்சுக்கணும். நெத்தி அதுக்கு தான் இருக்குது, வேறு எதுக்குமே கிடையாது. ஸ்டைலாக ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டா அதுக்கு பேர் பொட்டு கிடையாது. நம்மளை பார்த்தா 10 பேர் நம்மளை பார்த்து சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் அந்த நெத்தியில் விபூதி குங்குமம் சந்தனம் திலகங்கள் வச்சுக்கிறாங்க. பால் நெத்தியை பார்த்தா பாவம் இல்லையா. அந்த இரண்டாவது உழவார பணி என்ன செய்யணும், கோவிலில் திருநீரோ குங்குமமோ செந்தூரமோ வச்சுக்கணும். மூன்றாவது உழவார பணி, அதை கோவிலிலே இருக்கக்கூடிய தூண்களிலோ செவுத்திலே அடிக்கப்படாது. ஏதோ ஒரு மகாராஜா காலங்களில் 1000 2000 200 300 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்காக இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில் இருக்குன்னா, இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் 2024 வரைக்கும் 2000 வருஷம் 1000 வருஷம் பழமையான கோவிலை எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து பாதுகாத்துட்டு இருக்காங்க இல்லையா. அவள் எல்லாம் செஞ்ச புண்ணியம் நம்ம இன்றைக்கி நடந்துட்டுருக்கோம் அந்த ஸ்தலத்தில். அதில் போய் நீங்கள் விபூதி அடிக்கிறது,
குங்குமம் அடிக்கிறது, சந்தனம் அடிக்கிறது நம்ம வீட்டில் யாராவது பண்ணினா நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும். சாதாரணமாக 10 லட்சம் 15 லட்சம் பல கோடி ரூபா போட்டு கட்டின வீட்டை ஒருத்தர் வந்து செவுத்தில் கை வைக்கும் போதே நமக்கு அவ்வளோ கோவம் வரும். சாரி, காஸ்ட்லியான பெயிண்ட் அடிச்சிருக்கேன், உங்கள் விரலை வைக்காதீங்கோ நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த கோவிலை நாம் தானே பாதுகாக்கணும், அது நம்மளுடைய சொத்து அல்லவா? நமக்கு பாட்டன் பூட்டன் தாத்தா காலங்களில் கொடுத்துட்டு போனது இல்லவா? அதை நம்மளே இப்படி பண்ணலாமா? நம்ம சேதம் ஏற்படுத்திட்டு போகிறது தப்பில்லை, அதை யாரோ ஒருத்தர் சரி செய்கிறாங்க இல்லையா? அவங்க மனசும் உடலை எவ்வளோ கஷ்டப்படும். அவங்க மாதத்திற்கு 2 முறை செய்கின்ற உழவார பணியை தினமும் நான் செய்ய போகிறோம். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற விபூதி சந்தனம் குங்குமத்தை செவுத்துலையோ தூண்லையோ அடிக்காமல் போயிட்டால் 3வது உழவார பணி இல்லையா? அன்றாட நீங்கள் செய்கிறீங்க. அது 4, கோவிலில் எந்த திருக்கோவிலில் பிரசாதம் கொடுத்தாலும் முழுசாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு தொன்னையோ இலையோ அதை எடுத்துன்னு போய் அதற்கு உண்டான இடத்துல போடணும். அதுதான் அந்த பிரசாதத்துக்கு உண்டான மரியாதை. இது 4வது உழவார பணி. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்களே அன்றாட உழவார பணி செய்யலாம். இறைவன் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு தினமும் அவர் கொடுக்க வேண்டிய பரிசுகளை கொடுத்துட்டே இருப்பார். இதையெல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவளை இறைவன் உள்ளங்கையில் வச்சு தாங்குவார். இறைவன் அந்த பரமசிவன் எப்படி 63 நாயன்மார்களை தாங்கினாரோ இதெல்லாம் செய்கிறவாளாக தாங்குவார். நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுப்பார். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி ஆகிடுவீங்க, நீங்கள் ஒரு புத்திசாலி ஆகிடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிடுவார். இதையெல்லாம் நீங்கள் செய்யணும் கோவிலில் போய். அதே மாதிரி யாரெல்லாம் கோவிலிலே பணி செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் மனதார சந்தோஷப்படுத்தணும். பைசாலாம் கொடுக்க வேண்டாம், அவளுக்கு இதெல்லாம் பண்ணினாலே சந்தோஷமாயிடும் இல்லையா? ஒழுங்காக விபூதி குங்குமத்தை எடுத்துன்னு போக போகிறீங்க. அன்றாடம் அதை குப்பையில் போட வேண்டியதை குப்பையில் போட போகிறீங்க. உங்களுக்கு கீழே யாராவது போட்டுட்டு போன குப்பையை கொண்டு போய் குப்பையில் போட போகிறீங்க. அந்தந்த கோவிலில் அந்தந்த இடத்துல டஸ்ட்பின் இருக்கும், அங்கே போடும். சரி, இன்னொரு உழவார பணி ரொம்ப முக்கியமானது. இந்த சிறப்பான பணி என்னென்னா, உங்கள் வீட்டில் கஷ்டத்துலையோ சிரமத்துலையோ உங்களுக்கு ஏதோ ஒரு நடக்க வேண்டிய விஷயங்கள்னாலேயோ விளக்கு போடலாம். நல்லெண்ணெய் விளக்கு, நெய் விளக்கு, அகல் விளக்கில் ஒரு திரியோ எண்ணெயோ ஊற்றி நீங்கள் போடலாம். ஆனால் அந்த விளக்கை எங்கே போடணும், எந்த இடத்துல ஏற்றணும், அந்த ஏற்றுற இடத்துல எங்கே என்னென்ன டேபிள் போட்டிருக்காங்களா, சேர் போட்டிருக்காங்களா, தகடு வச்சுருக்காங்களா, அந்த விளக்கு ஏற்றக்கூடிய இடங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அங்கே போய் விளக்கு ஏற்றணும். அதுதானே உண்மையான உழவார பணி. நீங்கள் இறைவனுக்கு செய்கின்ற பணியை சரியாக செய்தால் இறைவன் உங்களை ஏன் சிரமப்படுத்த போகிறார்? இறைவனுக்கு என்ன தேவையா? ஒருவனுடைய வாழ்வை இறைவன் பிறக்கும் போதே நிர்ணயிக்கிறான். இந்த மாதிரியான நல்லதும் இந்த மாதிரியான தவறுகளும் இந்த மாதிரியான கஷ்டங்களும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு உங்களுடைய பிறப்பின் மூலமாகவே இறைவன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறான். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தானே நம்ம இவ்வளவு பண்ணுறோம். எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதிலேருந்து எனக்கு வெளியே கொண்டு வான். மறுபடியும் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்கள, கோவிலை கஷ்டப்படுத்துகிறீங்க, இறைவனை கஷ்டப்படுத்துகிறீங்க, எங்கள் பணியாளர்களை கஷ்டப்படுத்துகிறோம். அன்றாடம் செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு கோவிலையும், சின்ன கோவிலாக இருக்கட்டும் பெரிய கோவிலாக இருக்கட்டும், அந்த கோவிலில் நாம் இவ்வளவு பணிகளை செய்தால் அவர்களுக்கு பணியே இல்லாமல் போயிடுமே. அப்போ அந்த இறைவன் நம்மளை தாங்குவார், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார், நமக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் கொடுக்குறார் அல்லவா? நம்ம அதெல்லாம் செய்யணும். இது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை. கோவிலில் போய் நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் மனசில் நினச்சிட்டே கோவிலுக்கு போகணும். கோவிலில் போய் நம்ம இவ்வளோ கஷ்டத்தையும் கோவிலில் கொடுத்தா எப்படி நம்ம கஷ்டம் நிவர்த்தி ஆகும்? அதை மூலம் தெரிஞ்சுக்குங்க. இதையெல்லாம் நீங்கள் அன்றாடம் கடைபிடித்தால் இறைவன் உங்களை கையை பிடித்து நடந்துடுவார். கஷ்டத்தை ஈஸியாக கடந்துடலாம், ஆனால் அந்த கஷ்டத்தை எப்படி கடக்கணுன்றதை நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அன்றாட கோவிலுக்கு போங்க, வரிசையில் நில்லுங்க, வரிசையாக சாமி பார்க்க போங்க. அந்த இறைவனை இரு கையெடுத்து கூப்பிட வேண்டும். சிலவங்க கையெடுத்தே கும்பிட மாட்டான், மனசார கும்பிட்டா போகிறோன்னு நினைப்பான். கை நம்ம கொடுத்துருக்கார் இல்லையா? கையே இல்லாதவன்லாம் மனசால கும்பிட்றான்னா அது சாத்தியமான விஷயம். 2 கை 10 விரல் இருக்கு இல்லையா? இப்படி கையெடுத்து கும்பிடும்போது நம்மளுக்கு எல்லாம் அந்த கை விரல்கள்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுது இல்லையா? அந்த நன்றியை இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டும் அல்லவா? அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வில் உழவார பணியை செய்ய வேண்டும். தூய்மையாக கோவிலை நீங்கள் செல்கிற இடத்த நீங்கள் தூய்மையாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு பிரார்த்தனைக்காக போகிறீங்க, அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னா முதல்ல இந்த பணியெல்லாம் நீங்கள் செய்தால்
நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற பிரார்த்தனை பனி போல விலகிவிடும். அப்படி இந்த பிரார்த்தனைலாம் உங்களுக்கு சீக்கிரம் நிறைவேறும். இந்த உழவார பணிக்கு அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் இவ்வளோ தப்பு நம்ம பண்ணுறோம். சிலவங்க பார்த்தீங்கன்னா கோவிலில் போனால் விபூதியில் நாமம் போடுவான், பட்டையை போடுவான், விரலை வைப்பான், ஓம்னு எழுதுவான், சூளம் வரையுவான். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? சிலவன் எக்ஸாம் நம்பர்லாம் எழுதி வைப்பான், சிலவன் செல் நம்பர் எழுதி வைப்பான். எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, இந்த செல் நம்பரை நீ எனக்கு யார் மூலமாக ஃபோன் பண்ணி கடன் அடணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் நம்ம பண்ணினா எப்படி சரியா? நீங்கள் செஞ்சு வச்ச இந்த தப்பெல்லாம் இன்னொருத்தர் சரி பண்ணுறாரு பாருங்க. மாதத்திற்கு 2 முறை அல்லது 1 முறையாவது இந்த உழவார பணி செய்கிறாங்க இல்லையா, உடலால் உழைக்கிறாங்க இல்லையா, உட்காந்த சோப்பாயில் போட்டு அதற்கு தேவையான எலும்பு சம்பளங்கள்லாம் போட்டு ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி விளக்கமாற, சில இடங்களில் விளக்கமாற போட்டு தேய்ச்சி, சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க சுரண்டுவாங்க, எண்ணெய் எல்லாம் போட்டு கசடு எடுப்பாங்க. நீங்கள் செஞ்ச இந்த விஷயங்கள் எல்லாம் தவறெல்லாம் அவள் செய்யும்போது அந்த புண்ணியம்லாம் அவளுக்கு போய்டும். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போய் உங்களுக்கு புண்ணியம் இல்லை இல்லையா? கோவிலுக்கு போனால் நமக்கு என்ன வேணும்? முதல்ல அந்த ஸ்தலத்துடைய புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல சிலவங்க பார்த்திங்கன்னா கோவிலோட அனுமதி இல்லாமல் சிலைகள்லாம் தொடுவாங்க. இதெல்லாம் 1000 வருடம் பழமையான சிலைகள். நீங்கள் தொடுறதுனால அந்த சிலைகளுடைய இடங்கள்லாம் விரிஞ்சு போயிடும். ரொம்ப பாதுகாக்கிறாங்க கோவிலெல்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாக்க வேண்டிய சிலையெல்லாம் திருடின்னு போயிடலாம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் எடுத்துன்னு போய் என்னமோ பண்ணுறான் அப்படின்னா சிலவா ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு போவான். ஏன்னா இந்த சிற்பங்கள் எங்கேயுமே கிடையாது. ஃபாரினில் உள்ளவாளுக்கும் வடநாட்டில் உள்ளவாளுக்கும் நம்மளுடைய கோயிலுடைய தாத்பரியங்கள் தெரிஞ்சு வர்றான். இந்த தமிழ்நாட்டில் அவ்வளவு லட்சம் கோவில்கள் இருக்குது. அதையெல்லாம் எவ்வளோ பேர் பாதுகாக்கிறாங்க ஒரு கோவிலை. அதை நம்ம போய் தனி மனிதர் ஒருத்தர் ஒரு சேதப்படுத்தினா அது எவ்வளோ பெரிய தவறு பார்த்தீங்களா? நீங்கள் கோவிலுக்கு சென்று புண்ணியத்தை பெற்று வர வேண்டும். நீங்கள் பாவத்தை பெற்றுன்னு தான் வரீங்க. கோவிலில் போய் சிலவங்க தெரிஞ்சு அதை சரி செஞ்சுக்கிறாங்க, பல பேர் இந்த தப்பை தெரிஞ்சே செய்கிறான். அது எவ்வளோ பெரிய விஷயம், தப்பான விஷயம் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லவர்னு தெரியும், இப்போ அவர் நல்லவர்ப்பா, அவர் ஒன்றும் செய்ய, கெட்டவர்னு தெரிஞ்சால் அந்த கெட்டவர்கிட்ட யாராவது போய் பேசுவோமா? ஐயோ மோசமானவன்ப்பா, பயங்கரமானவன், அவன் அப்படி பேசுவான் இப்படி பேசுவான், அவன்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே சில வேறுபாடுகள் உண்டு. ஆனால் எந்த கோவில்லையாவது இது கெட்ட கோவில் நல்ல கோவில் வேறுபாடு சொல்ல முடியுமா? அப்போ எல்லாமே நல்ல இடம், எல்லாமே நல்ல விஷயம், நாம் போய் அதை கெட்டதாக ஏற்படுத்திக்கிறோம். ஒரு கோவில் திருத்தலத்திலே முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அடுத்து வர்ற சந்ததிகள் அதை தெரியும். அந்த அப்பர் பெருமானார் தள்ளாத வயதிலும் தன்னுடைய தொண்டை செய்து கொண்டே இருந்தனால தானே இறைவன் அவருக்கு நேரடியாக காட்சி கொடுத்து மோட்சங்கள் கொடுத்தாரு. அப்போ நமக்கு அது கிடைக்கணுமா இல்லையா? நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் தானே இப்போ உள்ள தலைமுறைகள் அதை சரி செஞ்சுக்குவாங்க. இப்போ கோவிலில் ஒரு நடந்த சம்பவம் என் கண்ணார பார்க்குறேன். ஒரு கோவிலில், பெரிய கோவில், அந்த கோவிலில் தரிசனத்துக்காக போயிருந்தோம். அங்கே ஒருத்தர் விபூதியை வாங்கிட்டு வர, அவருக்கு வேணுங்கிற விபூதியை திருநீரை நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க. மிச்சத்தை எடுத்துன்னு போய் கையில் நல்லா தடவி இந்த கோவில் செவுத்தில் பலார்னு 4 இடத்துல அரைகிறார். அப்போ அந்த கோவில் 1000 வருடம் பழமையான கோவில். அந்த கோவிலை பாதுகாக்கிறதுக்காக, வாகனங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக கல்லெல்லாம் பதிச்சு வெறும் நடந்து வர்ற பாதைகளை சரி செஞ்சு, கோவிலில் மழை பெஞ்சால் தண்ணி போகிற மாதிரி வாட்ரு லெவல்லாம் சரி பண்ணுறது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் இன்ஜினியர் படிக்கலை, ஒன்றும் படிக்கலை. இந்த கோவில் கோபுரங்களுடைய கட்டுமான வேலைகள்லாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து சிலவங்க ரொம்ப சிரமமான வேலைகள். நம்மளால் இன்றைக்கி ஒரு வீடை கட்டுறதுக்கு, லோன் வாங்கி கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். வண்டி போக்குவரத்து கிடையாது, நல்ல உணவு தானியங்கள் கிடையாது. எல்லாருமே அந்த கோவில் கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு ஜமீன்தாராக இருக்கட்டும், ராஜவம்சத்தை சேர்ந்த இவா எல்லாருடைய அடிப்படையிலிருந்து வரக்கூடிய சாமானியர்களிலிருந்து பொற்காசுகள் கொடுக்கக்கூடிய மகாராஜாவுடைய கைங்கரியமாக அந்த திருக்கோவிலே இருந்து அதை கட்டி 1000 வருடம் கழித்து அந்த கோவில் நமக்கு உயிரோட பிரகாசமாக சந்தோஷமாக நம்ம போனால் பல மன நிறைவுகளை கொடுக்குது இல்லையா அந்த இடம்? அதை நம்ம எப்படி வச்சுக்கணும்? அந்த இடத்த நாம் வச்சுட்டா அந்த இடம் நம்மளை நல்லா வச்சுக்கணும். அப்படி இறைவனை நாம் சந்தோஷப்படுத்திக்கணும். முதல்ல இறைவன் நம்மளை அவர் அப்சர்வேஷன் பண்ணி அவளே நம்மளை சந்தோஷமாக வச்சு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இறை ஸ்தலத்துக்கும் திருத்தலத்திற்கும் செல்லுகின்ற போது அதை தூய்மையாகவும்
இறைவனை மனநிறைவோடு நாம் பார்க்கின்ற போது இறைவன் நம்மளை மனநிறைவோடு அனுகிரகம் செய்கின்றார், அருள் புரிகின்றார். நாம் அப்பர் பெருமானுடைய திருத்தொண்டுக்கு ஈடு இணையாகாது, மிகையாகாது. அவருடைய தொண்டு பெருது. அந்த தொண்டினுடைய கடுகளவாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பர் பெருமான் உலகிற்கு இந்த உளவாரப் பணியை கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த உளவாரப் பணியிலிருந்து ஒரு சிறு துளியாவது நாம் கற்றுக்கொண்டு இந்த உலகிற்கும் நாம் வாழ்கின்ற இடத்திற்கும் கற்றுக் கொடுத்து நாமும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து ஒவ்வொருவரும் இறைப்பணி என நினைத்து தினந்தோறும் செல்லுகின்ற திருத்தலங்களில் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொண்டு அந்த எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய அருள் பெற்று இந்த நாடும் வீடும் பலமாக வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.